பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி தூயாவியானவரே. இதோ இந்த நாளை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இன்று நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சில வாரங்களாக படைகலன்களை பற்றி பற்று கொண்டு வந்தோம். அந்த படைகளின் வழியாக நாங்கள் அனைவரும் சாத்தானின் தந்திரங்களை எதிர்த்து கொள்ள வெற்றியடைய கடவுள் ஒரு படைக்கலன்கள் மூலியமாக நமக்கு ஒரு வழியை வகுத்து கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். அதேபோல் நம் வாழ்க்கையில் இந்த போரானது எப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இந்த போரானது எங்கே நடக்குது என்று பார்த்தால் நம்மளுடைய சிந்தனையில். இட்ஸ் ஹேப்பன்ஸ் இன் அவர் மைண்ட். அப்போ அதை எதிர்க்கக்கூடிய சக்தி கடவுளுடைய வார்த்தைக்கு மட்டுமே உள்ளது. அதோடைய வல்லமை கடவுளுடைய வார்த்தையில் மட்டும்தான் உள்ளது. வேற எந்த வார்த்தையினாலும் வேற எந்த செயலினாலும் அதை எதிர்கொண்டு நாம் ஜெயித்து விட முடியாது. நன்றி இயேசுவே, உமது வார்த்தைகள் வழியாக நீர் எங்களுக்கு பேசுகின்றீர். நாங்கள் இன்று கற்றுக்கொள்ளும் அனைத்து பாடங்களையும் வார்த்தைகளும் இறைச்செய்தியையும் எங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்து அதில் இருக்கின்ற அந்த மறை உண்மையை எடுத்து வைத்து எங்களுக்கு அதை எப்படி எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துவது என்று எங்களுக்கு காட்டியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அகக்கண்களை திறந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் இன்று கற்கப் போகும் புதிதாக படிக்கப் போகும் பாடங்களும் சரி, வார்த்தைகளும் சரி, கடவுளே நீர் தாமே எங்களுடைய அகக்கண்களை திறந்து ஒளி ஊட்டி அதில் இருக்கும் மறை உண்மைகளை படித்து அது ஆழ்ந்த சிந்தனையுடன் அறிந்து அதை எங்கள் வாழ்க்கையில் பற்றி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை மறுத்து நீர் தம்மை பேச போகின்றீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஓகே, நாம படைக்கலன்களை பத்தி பார்த்தோம். நம்ம அதாவது ஒரு கிறிஸ்துவர்களா இருக்கும்போது இந்த போரானது கண்டிப்பாக இருக்கு. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இப்போ நம்ம தேசிய ஒரு நாட்டிலையும் அந்தந்த ஆர்மி இருக்கும், இராணுவம் இருக்குதா? அப்போ அந்த இராணுவத்தில் போய் சேரும்போது அந்த கவர்மெண்ட் அப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து கன் எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் வீட்டிலேருந்து இதை எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் வீட்டிலேருந்து அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கிளம்பி வாங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த அதாவது அந்த அவங்களுடைய அந்த அறிவுத்திறனுக்கு ஏற்பார்ப்பில் என்ன ஆகுது, அவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஓகே, ஒருத்தவங்க டேங்க், ஒருத்தவங்க ஃப்ளைட்டு, அந்த மாதிரி நிறைய ட்ரெயின் பண்ணும்போது அதில் என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் அவங்க அந்த கவர்மெண்ட்டே கொடுக்கும். முடிஞ்சாலும் சரி, அதை அவங்களே சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நாமளும் கிறிஸ்துவ ராஜ்யத்தில் அந்த அந்த இராணுவத்தை எப்படி நமக்கு இராணுவத்தில் எப்படி மக்கள் பணிபுரிகிறார்களோ அதே மாதிரி நாமளும் ஒரு ஒரு கிறிஸ்துவ ஒரு ராஜ்யத்தில் வாரியர்ஸ், படை வீரர்கள். ஓகேவா? அந்த படை வீரர்கள் இதுல எங்க சண்டைனா யாருடைய நம்ம எதிர்த்து நிற்கிறோம்னா சாத்தானின் தந்திர வழிகளை எதிர்த்து நிற்கிறோம். நல்லா பார்த்துக்கோங்க, சாத்தானை நம்மளால எதிர்கொள்ள முடியாது. ஓகேவா? அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாத்தானை நேருக்கு நேராக நம்மளால எதிர்கொள்ள முடியாது. ஆனா அந்த சாத்தானை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்சி ஒரேடியா அவனை ஒன்றுத்துக்கு உதவாதமா ஆக்கி என்ன பண்ணிட்டாரு, அந்த அத்தாரிட்டி, அந்த ஆளுகை தளத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டு அந்த வெற்றியையும் நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. அப்போ சாத்தானால டைரக்டா நம்ம கிட்ட போர் செய்ய முடியாது, நம்மளை எதிர்த்து நிற்க முடியாது. அதனால என்ன பண்ணுவான், அவன் உங்க சிந்தனை வழியாக தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு வருவான். அந்த எண்ணங்களை அறிந்து அதை நான் பார்க்குறோம். அந்த எண்ணங்களை எது நல்ல
எது கடவுளிடமிருந்து வருகிறது, எது சாத்தானிடமிருந்து வருகிறது என்பதை அறிந்து தெளிந்து அதை கண்டுபிடித்து இந்த படைகலன்கள் வழியாக அந்த தந்திர செயல்களை எதிர்த்து நின்றால் நம்ம சாத்தானை எதிர்த்து நின்ற மாதிரி. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அதே மாதிரி இந்த இந்த வெற்றின்றது வந்து இதுக்கப்புறம் நமக்கு கிடைக்க போறது கிடையாது. வெற்றி நமக்கு ஏற்கனவே கிடைச்சிருச்சு. அந்த வெற்றியை நாம பாதுகாக்கிறதுக்காக தான் இவ்வளவும் நடக்குது. ஓகேவா? ஸோ வி ஆர் நாட் ஃபைட்டிங் ஃபார் விக்டரி, வி ஆர் ஃபைட்டிங் ஃப்ரம் விக்டரி. நம்ம வெற்றிக்காக போராடுவதில்லை, மாறாக அந்த வெற்றியை நம்ம வாழ்க்கையில தக்க வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம போராட்டம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ அதே ஒன்று மாற்றி சொன்னா, நீங்க வந்து சுகத்துக்காக போராடல, மாறாக அந்த சுகம் கடவுள் கொடுத்த அந்த சுகத்தை பத்திரமாக மீட்டெடுத்து அதை பத்திரமாக நம்ம வாழ்க்கையில் வச்சுறதுக்காக தான் இந்த போராட்டம். அவன் என்ன பண்றான்னா, அதான் யோவான் 10:10 சொல்லுவாங்களா, பார்ப்போம் அது. பாருங்க, திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்குமின்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. இந்த சாத்தான்றவன் வந்து ஒரு திருடன். கடவுள் நம்ம கிட்ட கொடுத்த அனைத்து நல்ல செயல்களையும், அனைத்து நற்செயல்களையும், அனைத்து கடவுள் வழியாக செய்யும் அனைத்து நல்ல எல்லாம் நிறைய இது பண்றோம்ல, அது எல்லாத்தையும் திருடி நம்மளை கொன்று எதை கொள்ளுவானா, நம்மளுடைய அந்த விஷன், கடவுளுடைய வச்சு நம்ம விஷன் வச்சிருப்போம்ல, நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும், அதை எல்லாத்தையும் கொன்று நம்மள டோட்டலா அழித்து, அதுக்கு தான் அழிக்கிறதுக்கு தான் இந்த திருடன், இந்த சாத்தான் வரான். ஆனா கடவுள் என்ன சொல்றாரு? ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன். இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்வை, நிறை வாழ்வை கொடுக்கறதுக்காக வராரு. சாத்தான் அந்த அந்த வாழ்க்கைய திருடி கொன்று அழிப்பதற்கு வரான். அப்போ இந்த 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 திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் தான் அவனுடைய செயல். அதற்கு தான் அவன் வந்து என்ன பண்றான், இந்த தேவையில்லாத சிந்தனைகளை கொண்டு வந்து வைக்கிறான். இப்போ அந்த சிந்தனைகள் எல்லாமே நம்மளுடைய இதில் தான் சிந்தனையில தான் இருக்கு. அதை எப்படி எதிர்கொள்றது தான் நம்மளுடைய இந்த போர். பிரேஸ் கார்டு அதில் வந்து நம்ம எபேசியர் 6ல் பார்க்குறோம். கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடவுளின் வார்த்தை. ஓகே, கடவுளின் வார்த்தை. வார்த்தைக்கு வல்லமை உண்டு. கடவுளுடைய வார்த்தைக்கு மிகப்பெரிய வல்லமை உண்டு. வேர்ட்ஸ் ஹேஸ் பவர், பட் காட்ஸ் வேர்ட்ஸ் ஹேவ் எக்ஸ்ட்ராடினரி பவர். ஓகே, நம்ம வந்து இன்னும் ஒரு 2-3 வாரத்துக்கு நம்ம வந்து வார்த்தை, வேர்ட்ஸை பத்தி தான் நாம பார்க்க போறோம். இப்போ இந்த வார்த்தைகள், வேர்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன நினைப்புல வருது? ஓகேவா? எப்படின்னா, இந்த வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்டெய்னர். ஆவிக்குரிய ஒரு பாத்திரம். இட்ஸ் a ஸ்பிரிச்சுவல் கண்டெய்னர். அதுல வந்து ஆவிக்குரிய பாத்திரம், அதுல வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் அதுல வந்து இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த வார்த்தை பேசுறதுல ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த சப்ஸ்டன்ஸ் இருந்து எப்படி சொல்லலாம் தமிழ்ல? ஆ, ஓகே. சப்ஸ்டன்ஸுக்கு தமிழ்ல வர மாட்டேங்குது. ஒரு நிமிஷம். பொருள். பிரைஸ் தி லார்ட். ஓகேவா? மீனிங் அந்த பொருள் இல்ல. இது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ்ன்றது ஒரு பொருள். பிரைஸ் காட். என்னன்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு அர்த்தம். எல்லாமே அந்த வார்த்தையில இருக்கு. அப்போ அந்த வார்த்தை, அந்த அர்த்தம் என்ன பண்ணுதுன்னா, ஆ, அந்த பொருள் இருக்கு. அதுனா ஒண்ணு பயம் வரும், இல்லன்னா விசுவாசம் வரும்.
2 தான் நம்ம பேசுற வார்த்தையில இருக்கு. ஏன்னா நீதிமொழிகள் 18:21 வந்து இந்த அரசர் சாலமன் வந்து அழகா சொல்லியிருப்பார். "வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே." ஆ அது என்னது? ஒரு நிமிஷம். நாங்க அந்த வசனத்துக்கு உன் நாவாலே சொல்லும் சொல்லு தூய்ப்பர்ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே. வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே, வாயாடுவோர் பேச்சின் பயனை துயப்பர். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பேசுறோம்? நம்ம பேசுற வார்த்தைக்கு பலன் உண்டு. பேசுற வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. பேசுற வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நம்ம வந்து பார்த்து பேசணும். அப்போ கடவுளுடைய வார்த்தையை நம்ம எப்போதும் பேசிக்கிட்டே இருந்தோம்னா, அளவு கடந்த ஒரு வல்லமை அதுல இருக்கு. எக்ஸ்ட்ராடினரி. அப்போ நம்ம என்ன வார்த்தை பேசுறோன்றத தான் நாம வந்து யோசிக்கணும். ஆனா நம்ம எபேசியர்ல என்ன சொல்றாருன்னா, கடவுள் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும். அப்போ இந்த வார்த்தைன்றது வந்து ஒரு ஒரு போர்வாள். அந்த அந்த போர்வாள் ஓகேவா? அதுதான் வந்து எபேசிய எபேரியர் அ எபே எபிரேயர் 4:12ல பார்க்குறோம். ஆ கடவுளின் வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய வாளை விட கூர்மையானது. இந்த வார்த்தைன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கம் மாரி ஆயிடுச்சு. நம்ம சிந்தனை, நம்ம கேட்கிறது, நாம பேசுறது, நாம பாடுறது, நாம எழுதுறது, நம்ம படிக்கிறது எல்லாமே அந்த வார்த்தையில தான் இருக்கு. நம்ம தினந்தோறும் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த வார்த்தை இல்லாம நம்ம வாழ்க்கை கிடையாது. இந்த இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த வார்த்தைன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ words are spiritual containers which carries a substance called faith or fear. வார்த்தைகள் என்பது ஆவிக்குரிய ஒரு பாத்திரமாக கருதப்படுகிறது. அந்த பாத்திரத்தில் விசுவாசம் அல்லது பயம் என்கிற ஒரு பொருள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ நாம என்ன வார்த்தை பேசுறோமோ, அதுக்குரிய அந்த அந்த பயனை நாம வந்து துய்ப்போம். இப்போ நான் வந்து ஒருத்தவங்கள வந்து சபிக்கிறேன்னு நெனச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அது போகுதோ இல்லையோ, நான் என்ன பண்றேன்னா, அந்த வார்த்தைய நானே கேட்கிறேன். இப்ப நான் கெட்ட வார்த்தைகள பேசும்போது, அந்த கெட்ட வார்த்தை எனக்கு தான் காதுல விழுகிது. ஓகேவா? அப்போ காதுல போம்போது அந்த வார்த்தை எனக்குள்ளேயும், என்னுடைய உள்ளத்திலயும் கொண்டு போய் என்ன ஆகுது, ஒரு வார்த்தைன்றது ஒரு சீட், ஒரு விதை. வேர்ட்ஸ் ஆர் சீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? வேர்ட்ஸ் ஆர் சீட்ஸ். அது என்ன ஆகுதுன்னா, அந்த வார்த்தை என்னுள்ளே மனசுல கொண்டு போய் விதைக்குது. பிரைஸ் காட். அப்ப என்ன ஆகுது, அந்த விதை போட்டுட்ட பிறகு, அந்த விதை கடைசில என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா பலன் தர ஆரம்பிக்கும். அதுதான் நாம படுற கஷ்டங்கள். வேற எதுவுமே கிடையாது. அப்புறம் இன்னொரு இதுல கூட சொல்றான். வேர்ட்ஸ் ஆர் டிரான்ஸ்பாண்டர்ஸ் விச் டிரான்ஸ்பாண்ட் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஸ்பிரிச்சுவல் டு த நேச்சுரல். இப்போ நம்ம ஃப்ளைட்லலாம் போறோம். ஃப்ளைட்ல போகும்போது ஒரு 30 அடி, 30,000 அடி, 40,000 அடி இதுல வந்து பறந்துட்டு இருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா, அங்க இருந்து இந்த ஏர்போர்ட் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் போம்போது, இந்த ஏர்போர்ட் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டே இருப்பாங்க. எப்படி அவ்ளோ தூரத்தில இருக்கிற அந்த ஏரோப்ளேன் ஆனது, விமானத்துக்கானது அதில இருக்கிறதுல அதில அதாவது உள்ள இது எப்படி இருக்கு? ஆக்ஸிஜன் நிலைமை எப்படி இருக்கு? நீங்க எந்த ஹைட்ல பறந்துட்டு இருக்கீங்க? வெளியில இருக்க டெம்பரேச்சர் என்ன? பிரஷர் என்ன? ஏ டூ இசட் அந்த அந்த ஃப்ளைட்ல என்ன நடக்குதோ எல்லாமே அத அது வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கு. எப்படின்னா, அவ்ளோ பெரிய ஃப்ளைட்ல இது ஒரு பெரிய டிஷ் ஆண்டனா வச்சிருப்பாங்களா? இல்ல. இவ்ளோண்டு தான். நீங்க நல்லா உத்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்ளோண்டு தான் இருக்கும். இவ்ளோ சைஸ் தான் இருக்கும். ஓகேவா? இந்த சைட்ல 2, இந்த சைட்ல 2 கரெக்ட்டா அந்த பைலட் இதுல சீட்டிங் கீழ இருக்கும். ஸோ அந்த 4 முக்கியமான அந்த கருவி தான் என்ன பண்ணுது, அந்த விமானத்து எந்த நிலையில இருக்கு, எந்த ஹைட்ல இருக்கு, எவ்வளோ ஃபாஸ்ட்ல போகுது எல்லாத்தையும் வந்து
இந்த ஏர்போர்ட் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ்க்கு அனுப்பிக்கிட்டே இருக்கு. பிரேஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அதே மாதிரி நீங்க பேசுற வார்த்தைகள் எங்க போய் கனெக்ட் ஆகுதுன்னா, ஆவிக்குரிய உலகத்துல போய் கனெக்ட் ஆகுது. நம்மளுக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு கனெக்ஷன், ஒரு பிரிட்ஜ் இருக்கு தெரியுமா? இப்போ ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம வந்து பிரிட்ஜ்ல போறோம். இப்போ யுஎஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போனதில்ல. சொல்லுவாங்க ஒரு ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டி, ஒரு பெரிய ஆறு ஒன்று போகும், சான் பிரான்சிஸ்கோ பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மைல் இங்கேருந்து அங்கே போகிறது, அதை பிரிட்ஜு கனெக்ட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி நமக்கும் இந்த ஆவிக்குரிய உலகத்திற்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த வார்த்தை ஒரு பிரிட்ஜாக அமைகிறது. பிரேஸ் த லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய உலகத்துல விசுவாசமும் இருக்கு, பயமும் இருக்கு. நாம என்ன பேசுறோமோ அது அங்கிருந்து இங்க கொண்டு வரும். விசுவாசம் வார்த்தையை பேசினா விசுவாசம் நமக்கு வரும். பயத்தினுடைய வார்த்தைகளை பேசினா பயமும் வரும். இது கிறிஸ்துவனுக்குன்ட்டு மட்டும் இல்ல, இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ரூல். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆனா எல்லாருக்கும் எல்லார் மனிதர்களும் இது இருக்கு. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு வந்து கடவுள் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய வார்த்தையை பேசி விசுவாசத்தை மட்டும் ஏற்று பெற்றுக்கொள்வது என்றதை பத்தி நமக்கு நிறைய கொடுத்திருக்காரு. இப்ப எபேசியர் 4:29 பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். 4 விஷயம். 1, கெட்ட வார்த்தை வரக்கூடாது. அடுத்தது, நீங்க பேசுற வார்த்தைய மற்றவர்களுக்கு பயனடையுதான்ட்டு நம்ம பார்க்கணும். தேவைக்கு ஏற்றவாறு பேசணும். அடுத்தது வந்து அருள் வளர்ச்சிக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளை பேசுங்க. 4 விஷயம். ஓகேவா? கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தைன்றது எது அப்படின்னு சொன்னா, பேட் வேர்ட்ஸ்னாலே உங்களுக்கு என்ன வரும்? ஒருத்தர் அந்த அசிங்கமா திட்டுறது தான் வரும். ஓகே. அது மட்டும் பேட் வேர்டு கிடையாது. கடவுளை வார்த்தையை தவிர்த்து மத்த எது பேசினாலும் அது வந்து கெட்ட வார்த்தை. ஓகேவா? இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு நீங்க இனிமே கேட்பீங்க. நீ குட் பாயா, பேட் பாயா அப்படின்னு கேட்பீங்க. குட் பாய் ஓகே, பேட் பாய்ன்றது கெட்ட வார்த்தை. அந்த ஆப்ஷனே கொடுக்கக்கூடாது. அதுதான் நம்ம ரெனிவல் ஆஃப் யுவர் மைண்ட். அதுதான் உங்களுக்கு உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும். உலகத்துல இருக்கிற மாதிரி நீங்க போய் பண்ணக்கூடாது. நீங்க என்ன கேட்கணும்? நீ கிறிஸ்துவ கடவுளுடைய பிள்ளை தானே அப்படின்னு கேட்கணும். அதை விட்டுட்டு நீ வந்து நல்ல பையனா கெட்ட பையனான்னு வச்சுக்கோங்க. நல்ல பையன்றது அவனுக்கு தெரியும். கெட்ட பையன் அந்த வார்த்தையை கேட்கலான்னா கெட்ட பையனா என்னது? இப்போ புதுசா இந்த ஸ்கூலுக்கெல்லாம் போவாங்க தெரியுமா பசங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பசங்க பேசுற வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு வருவான். என் பையன் கூட ஒரு வாட்டி வந்து கேட்டான். ஒரு 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 ஏடாகூடமான ஒரு வார்த்தை. வந்து இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான். இது யார்ரா உனக்கு சொல்லிக் கொடுத்தது அப்படின்னா, எங்க ஸ்கூல்ல பேசிட்டு இருந்தாங்க. வேன்ல வரும்போது, ஆட்டோல வரும்போது இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா. அதுக்கும் உனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதை கண்டுக்காத விட்டுரு. அது ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தை. நம்மளுக்கு தேவையே கிடையாது அப்படின்ட்டு. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ நாம தான் வந்து அதோட நாலேட்ஜ், அந்த சின்ன பசங்களுக்கு நாலேட்ஜ் குடுக்கணும். அடுத்த வாட்டி நீங்க வந்து ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட போயிட்டு நீங்க நல்ல பையனா, கெட்ட பையனான்னு கேட்கிறத விட்டுட்டு, "நீ கடவுளுடைய பையன் தானே" அப்படின்னு சொல்லணும். "நீ இல்ல, நீ கடவுளுடைய பையன் தான்" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அதுல ஒரு ஆப்ஷன் குடுக்காதீங்க. அதுதான் நாம என்ன நெனச்சோம்னா, கெட்ட வார்த்தைன்னா ஒருத்தங்கள பத்தி தப்பா பேசுறது, குடும்பத்த பத்தி தப்பா பேசுறது, சபிக்கிறது, அது மட்டும் கெட்ட வார்த்தை கிடையாது. கடவுளுடைய வார்த்தையிலிருந்து அப்பாற்பட்டு நான் என்ன பேசுறேனோ, அதுவும் கெட்ட வார்த்தை தான். அது என்ன பண்ணுதுன்னா, இந்த விசுவாசம் என்ற பொருள குடுக்காம, வேற ஒரு பொருளை கொண்டு வந்து அங்க வந்து ஞாபகப்படுத்துது. 2வது என்னன்னா, கேட்போர் பயனடையும்படி. அப்போ நான் பேசுறேன்னா, அந்த பேசுற வார்த்தை மத்தவங்களுக்கு பயனருதா? இப்போ யாராச்சும் தப்பு செஞ்சாலும் சரி, நான் வந்து பார்த்து பேசணும். அவன வ அ இப்போ அவங்கள வந்து நான் வந்து தப்பாவும் சொல்லக்கூடாது. அதே மாரி அ அ ஏன்னா எடவிடமா பேசிட்டீங்கன்னா, அவன் போயிடுவான். அப்போ அவன அரவணைச்சு, அழகா
அவனுக்கு பயன்படுற மாதிரி நாம வந்து சொல்லிக் கொடுக்கணும். சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, டப்பு 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 டப்புன்னு பேசிடுவாங்க தப்பு செஞ்சுட்டா. அந்த ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங் ஆயிடும். நான் தப்பு செஞ்சுட்டேன். சரி, அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி இப்படியா இது பண்றது? தனியா கூப்பிட்டு சொல்லலாம்ல. அந்த மாரிலாம் நெறைய இருக்கு. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ நாம எவ்வளோ எப்படி கரெக்ட்டா பார்க்குறோம்னு பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து மற்றவர்களுக்கு பயனடையும்படி. பிரைஸ் காட். அப்போ இந்த பயனடையும்படி வார்த்தை எங்க இருக்குது? கடவுளுடைய வார்த்தை தான். அப்போ கடவுளுடைய வார்த்தையில எடுத்து பேசணும். இத பாருப்பா, கடவுளுடைய வார்த்தை இப்படி சொல்லுது. அப்போ இந்த வார்த்தைய நீ பேச ஆரம்பிச்சீன்னா, உனக்கு வந்து பயன். இந்த வார்த்தைய பேசலன்னா, உன்னுடைய வாழ்க்கையோடைய உன்னுடைய வாழ்க்கை வந்து உன்னுடைய கையில தான் இருக்குது. அப்போ கடவுள் என்ன பண்றாருன்னா, ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு குடுக்குறாரு உனக்கு. என்ன இந்த மாரி வார்த்தைய பேசு. உன் குழந்தைங்களுக்கு இந்த மாரி ஒரு வார்த்தைய கத்துக் குடு. உன்னுடைய மனைவி கிட்ட இந்த மாரி ஒரு வார்த்தைய பேசு. உன்னுடைய கணவர்கிட்ட இந்த மாரி ஒரு வார்த்தைய பேசு. உன்னுடைய ஆ மாமனார், மாமியார் கிட்ட, உங்க அம்மா, அப்பா கிட்ட இந்த மாரி ஒரு வார்த்தைய பேசுன்னு சொல்லிட்டு குடுக்குறேன். அப்போ நம்ம பேசுற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பயன் அடையுதான்றத வந்து நாம வந்து பார்க்கணும். 3வது என்ன சொல்லப்படுகிறது? தேவைக்கேற்றவாறு என்ன வேணுமோ அத மட்டும் தான் பேசணும். சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வி கேட்டா அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு பதில் சொல்லுவாங்க. இல்லன்னா ஒண்ணு கேளுங்களேன். நீங்க போயிட்டு "நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டா போதும். "நான் எங்க சாமி நல்லா இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே டக 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 டகன்னு அப்படியே ஒரு 10 வருஷம் கதை அப்படியே ஓடும். நாம ஏன் தான் இந்த ஒரு வார்த்தைய கேட்டோம் நல்லா இருக்குமா? அந்த மாரி ஆயிடுச்சு. பிரைஸ் த லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ஸோ என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தான் பேசணும். ஏதாவது அ அவங்க ஒண்ணு கேட்டு நாம ஒண்ணு சொல்லிட்ட பிறகு அதை விட்டுறணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா நாம எதுவும் ரொம்ப பேசக்கூடாது. இது என்னன்னா, எப்படி வருதுன்னா, தேவையில்லாதத பேசக்கூடாது. முக்கியமா நம்ம எல்லாம் குரூப்பா ஒண்ணா சேர்ந்துட்டா போதும். ஒருத்தர பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா, அவ்வளோதான். ஜாஸ்தி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். பிரைஸ் த லார்ட். தேவைக்கு ஏற்றவாறு நாம பேசணும். என்ன கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லணும். பிரைஸ் காட். அடுத்தது என்னன்னா, மற்றவர்களுக்கு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். நான் பேசுறேன்னா, மத்தவங்களுக்கு வளர்ச்சி குடுக்குற வார்த்தையா இருக்கணும். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க இத வந்து உங்க வாழ்க்கையில நீங்க நடைமுறைப்படுத்துவீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இதெல்லாம் நீங்க போய் சொல்லிக் குடுக்குறீங்க. பிரைஸ் காட். அதுதான் இந்த 4 விஷயம். அப்போ நம்ம இந்த 4 விஷயத்துல ரொம்ப கருத்தா இருக்கணும். என்ன கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. அடுத்தது பேசுகிற வார்த்தை பயனற்ற வார்த்தையா இருக்கக்கூடாது. அளவற்ற வார்த்தை அளவுக்கு ஏற்றவாறு பேச வேண்டும். அடுத்தது வந்து நீங்க பேசுகிறது வந்து மற்றவர்களுக்கு அ அ என்ன சொல்றது? வளர்ச்சிக்கேற்றவாறு நாம வந்து பேசணும். இது எல்லாமே கடவுளுடைய வார்த்தையில இருந்து தான் வருது தவிர, கடவுளுடைய வார்த்தை இல்லாம உங்களால எந்த நல்ல விஷயமோ, நல்ல காரியமோ, எந்த நல்ல வார்த்தைகளோ உங்களால பேச இயலாது. பிரைஸ் த லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அதுதான் நான் இங்க வந்து சொல்ல வருகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்ட்ரோடக்ஷன். கடவுளுடைய வார்த்தைய வச்சு தான் நம்ம எல்லாரும் பேசணும். கடவுளுடைய வார்த்தைய வச்சு தான் நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. கடவுளுடைய வார்த்தைய வச்சு தான் நமக்கு அ எல்லா ப சோதனைகள்ல இருந்தும் விடுதலை. அப்போ பார்த்துக்கோங்க. அப்போ நாம புதுசா ஒரு இன்வென்ட் பண்ணி பேசுற வேலையே வேணாம். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். கடவுளுடைய ராஜ்யத்துல நம்ம இருக்கும்போது, கடவுளுடைய படை வீரர்களா இருக்கும்போது, நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு எல்லாத்தையும் தூய ஆவியானவர் அருளிக் கொண்டே இருக்கிறார். நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு வசனம் அ லூக்காஸ் எழுதிய அதிகாரம் அ லூக்காஸ்ன்றது யாரு? அவர் ஒரு அப்போஸ்தலர். பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் எப்படி சொல்லணும்? சுவிசேஷம். ஓகே. லூகாஸ் எழுதிய சுவிசேஷம் 12:12 ஓகேவா? பாருங்க. ஏனெனில் ஓகே. 11 பார்க்கலாம். தொழுகை கூடங்களும் ஆட்சியாளர் தொழுகை கூடங்களுக்கும் ஆட்சியாளர் அதிகாரிகள் முன் உங்களை கூட்டிக் கொண்டு போகும்போது எப்படி பதில் அளிப்பது என்று என்ன பதில் அளிப்பது என்று என்ன பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் நீங்கள் பேசிய வேண்டியவற்றை தூய ஆவியார் அந்நேரத்தில் உங்களுக்கு கற்றுத் தருவார்.
அதான் நாம அந்த கடவுளோட ராஜ்யத்துல படை வீரரா இருக்கும்போது தூய ஆவியானவர் எல்லாத்தையும் நமக்கு கொடுப்பார். என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எபேசியர் 4:29 படி எல்லாத்தையும் கொடுப்பார். ஆனா நம்ம என்ன ஒரு பிரச்சனைனா, நாம அவர் சொல்றத கேட்க மாட்டேன்றோம். நாம என்ன பண்றோம், நமக்கு தேவையான தெரிஞ்ச ஒரு வார்த்தைகள பேசுறோம். தேவையில்லாத வார்த்தைகள பேசுறோம். பேசிட்ட பிறகு, ஐய்யயோ! நம்ம தப்பா பேசிட்டோமேன்னு சொல்லி இது பண்றோம். ஒரு வாட்டி அந்த அ அது அந்த திருக்குறள்ல சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒரு இது "தீயாலே சுட்டுவிடும், நாவாலே சுட்டவிடு விடாதே" அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேஸ் காட் உங்களுக்கு தெரியல அது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் "தீயினால் ஆறாரும் சுட்ட நாவினால் சுட்டவடு. உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு." பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். அப்ப பாருங்க, ஒருவேளை அவரு கூட இதுல இருந்து கூட எடுத்திருக்கலாம். தெரியாது. அப்போ அதுல அதுல அந்த இதுல நாம வந்து இதுல என்ன சொல்றாருன்னா, தீயினால கூட ஒரு புண்ணு சுட்டுருமாம். சுட்ட புண்ணு வந்து ஆறி போயிடுமாம். ஆனா, நீங்க பேசுற பேச்சு, அதுல அந்த இருக்கிற அந்த இடத்துல மீனிங் தப்பா இருந்ததுன்னா, ரொம்ப சங்கடமா இருக்குமாம் அவங்களுக்கு. அப்போ நம்ம நாக்கு வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான ஒரு 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 ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஆள். ஒரு என்ன சொல்றது? இட்ஸ் அ ஆர்கன். ஓகேவா? அத வந்து நம்ம வந்து பத்திரமா வந்து நம்ம வந்து டேம் பண்ணணும். அதாவது பைபிள்ல ஜேம்ஸ்ல வந்து சொல்லியிருப்பாரு. நம்ம நடுவுல அத பேசுவோம். நான் இப்போ இன்ட்ரோடக்ஷன் தான் குடுத்துட்டு இருக்கேன். அதாவது உலகத்துல இருக்கிற எந்த விலங்கினத்தையும் நம்ம வந்து ஆ டேம் பண்ணிடலாம். அதாவது அத வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியுமா? எந்த மிருகமும் நம்மளால டேம் பண்ண முடியுமா? அப்படிப்பட்ட சுறாவ கூட நம்மளால வந்து டேம் பண்ண முடியுமா? ஆனா, இந்த கட்டுப்படுத்த முடியாத ஒரே ஒரு ஆர்கன் என்னன்னு பார்த்தா, நம்மளுடைய அந்த நாக்கு. அத நம்ம சொந்த இதனால கட்டுப்படுத்த முடியாது. மாறாக எப்படி கட்டுப்படுத்துதான்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய வார்த்தையின் மூலியமா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த கடவுளுடைய வார்த்தைய பேச, பேச, பேச என்ன ஆகும்னா, கடவுள் நமக்காக செயலில் இறங்க ஆரம்பிக்கிறார். கடவுள் என்றவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து சைலன்ட்டாக இருக்கிற ஆளே கிடையாது. ஓகேவா? அவருக்கு வந்து ரெடி. என்னன்னா, நான் அதாவது அ ஆ நீதிமொழிகள்ல வந்து சாரி சாம்ஸ் அதுல வந்து இது தாவீது வந்து நெறைய வாட்டி கூப்பிடுவார். என்னை நான் கூக்குரலிட்டு என்ன அவர் கேட்டாரு அப்படின்னு சொல்லுவார். அப்போ தாவீதுக்கு மட்டும் கேட்பாரா? ஏன்? ஏன்னா தாவீது அவர் சொல்றத கேட்கிறாரு. சாரி கடவுள் சொல்றத தாவீது கேட்கிறாரு. அப்போ நீங்களும் கூப்பிட்டு உங்களுக்கு எனக்கு வந்து கடவுள் கேட்கவே மாட்டேன்றாருப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிரச்சனை கடவுள் மேல இல்ல, பிரச்சனை நம்ம மேல. கடவுள்ன்ற ஒருத்தர் இருக்கிறார். எல்லாத்தையும் பார்த்துக் கொண்டு தான் இருக்கிறார். அவர் வந்து அமைதியாக இருக்கல. மாறாக நீங்க தான் அவர அமைதியாக இருக்க வைக்கிறீங்க. ஏன்னா, கடவுளுடைய வார்த்தை இல்லாம நீங்க எதுவுமே பேச முடியாது. இப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் பண்றாங்க. இப்ப நீங்க வந்து இதுல என்ன டைப் பண்றீங்க, கம்ப்யூட்டர்ல டைப் பண்றீங்க. ஓகே. இப்போ ஒரு புரோகிராம் லாங்குவேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு கோடு இருக்கு. அந்த கோட நீங்க போட்டால் மட்டும் தான் அதோடைய ரிசல்ட் வந்து வெளியில வரும். இப்ப நீங்க பார்க்குற அந்த Zoom, இந்த வேர்டு எல்லாமே வந்து ஒரு சாஃப்ட்வேர். யாரோ ஒருத்தவங்க வந்து டிசைன் பண்ணி பேக்கிரவுண்ட்ல கோட் எழுதி வச்சிருப்பாங்க. அவங்க பண்ணுவாங்க. ஓகே. இத கிளிக் பண்ணா அது வரணும். அத கிளிக் பண்ணா இது வரணும். ஓகேவா? அப்போ அப்போ எல்லாம் கோட் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த கோட் எழுதினால் மட்டும் தான் நம்ம வந்து இந்த Zoom வந்து ஈஸியா ஆப்பரேட் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாரி கடவுள் நம்ம வாழ்க்கையில நெறைய விஷயம் செயல்படுத்தணும். அதுக்கும் ஒரு கோடு. என்ன கோடுனா, நீங்க கடவுளுடைய வார்த்தைய பேச ஆரம்பிக்கணும். அவருக்குன்னு ஒரு தனி ஒரு சிஸ்டம் வச்சிருக்காரு. அவர் கடவுளுங்க. எல்லாத்தையும் அறிந்தவர், முற்றும் அறிந்தவர். இந்த உலகத்தையே, இந்த பிரபஞ்சத்தையே படைத்த ஒரு கடவுள், அவருக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்க மாட்டாரா? அப்போ அந்த சிஸ்டம் என்னன்னு கண்டுபிடிச்சு, அதற்கு ஏற்றாப்புல நாம வாழும்போது, கடவுள் நமக்காக அனைத்தையும் செய்ய வல்லவர். ஆனா, ஏன் செய்ய மாட்டேன்றாரு? அவர் செய்யாம இல்ல. அவர் செய்ய ரெடியா தான் இருக்காரு. ஆனா, நம்மளுடைய வார்த்தைகள் அவர செய்ய விடாம தடுக்குது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ கடவுளுடைய வார்த்தை
உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. அதாவது இட் காட் வேர்ட்ஸ் ஹேஸ் அ கிரியேட்டிவ் பவர். ஓகேவா? கடவுளுடைய வார்த்தையை வச்சு உண்டாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஆனா நம்ம கடவுள் அழிக்கிற கடவுள் கிடையாது. நம்ம கடவுள் என்ன பண்றாரு? உண்டாக்குற கடவுள் மட்டும்தான். அழித்தல் வந்து சாத்தான் கிட்ட தான் இருக்குது. அவங்க அந்த சாத்தானையும் டைரக்டா நம்ம கிட்ட பேச விடுறது இல்ல. என்ன பண்றான்? அவன் என்ன பண்றான்? அவன் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு வந்துட்டே இருக்கிறான். அப்போ கடவுளுடைய வார்த்தையை வச்சு நாம உருவாக்கலாம். கடவுளுடைய வார்த்தையை வச்சு நாம வந்து எதிர்த்து நிற்கலாம். கடவுளுடைய வார்த்தையை வச்சு நம்மள வந்து தூய்மைப்படுத்தலாம். கடவுளுடைய வார்த்தையை வச்சு நம்மள வந்து சரியான பாதைக்கு கொண்டு செல்லலாம். கடவுளை வார்த்தையை வச்சு நமக்கு வந்து ஆறுதலும் கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய வார்த்தையில தான் இருக்கு. அப்போ நாம பேசுற வார்த்தை எப்படி இருக்குது? கடவுள் பேசுற வார்த்தை எப்படி இருக்கு? அப்போ நாம பேசுற வார்த்தைய விட்டுட்டு கடவுளுடைய வார்த்தைய எடுத்து பேச ஆரம்பிக்கும்போது, நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர், மிகச்சிறந்த ஒரு வல்லமை நம்ம வாழ்க்கையில நாம வந்து பார்க்கலாம். ஓகேவா? அப்போ அந்த கடவுளுடைய வார்த்தை என்ன பண்ணும்னா, உங்களுக்கு வந்து அதாவது என்ன கடவுள் என்ன சொல்றாருன்றத வந்து நமக்கு சொல்றதையும் கடவுளோட வார்த்தை தான். எப்படி கடவுள் உங்ககிட்ட பேசுறாரு? அவர் கடவுளுக்குன்னு ஒரு தனி மொழி ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அந்த மொழிய வந்து நம்மளால பேச முடியாது. அதான் வந்து டங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்நிய பாஷை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அந்நிய பரவச பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தூய ஆவியானவர் வழியாக கடவுள் பேசுகின்ற ஒரு வார்த்தை. இப்போ நான் பேசுறேன். இது வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு சவுண்ட் தான் குடுக்குறேன். ஓகேவா? அந்த சவுண்ட நீங்க வந்து டீகோட் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, நான் பேசுறது வந்து ஒரு வார்த்தை மாரி உங்களுக்கு இருக்கு. அவ்வளோதான் டிஃபரெண்ட். வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ இதே நான் வந்து ஒரு ஒரு அ இதே இங்கிலீஷ் வார்த்தைகள நான் கிராமத்துல போய் பேசுனா, "இவன் என்னப்பா தஸ்ஸு புஸ்ஸுன்னு ஒளர்றாங்க" அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த வார்த்தைய அவங்களால டீகோட் பண்ண முடியல. புரியுதா? அப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன். வார்த்தையின் வடிவில நான் பேசுறேன். அந்த சவுண்ட நீங்க டீகோட் பண்றதுனால, அது வந்து உங்களுக்கு ஒரு வார்த்தையா தெரிகிறது. ஓகேவா? அப்போ அந்த வார்த்தை இன்டர்பிரட்னா நான் என்ன பேசுறேனோ, அத வந்து வார்த்தை மூலியமாக நீங்க வந்து அத டீகோட் பண்ணிக்கலாம். அதே மாரி அந்த வார்த்தை நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்டும் பண்ணும். சொல்லியும் குடுக்கும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அப்போ கடவுளுடைய வார்த்தையில என்னென்ன விஷயம்லாம் இருக்கு? அந்த வார்த்தைய வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்? இந்த கடவுளுடைய வார்த்தைய வச்சு என்னென்னலாம் பண்ணலாம்? சாத்தானுடைய வார்த்தைய வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்றத பத்தி தான் நம்ம இப்போ படிக்க போறோம். ஓகே. இப்போ முதலாவது நம்ம எங்க போறோம்னா, அ தொடக்க நூல் அதிகாரம் 1. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும், மண்ணுலகையும் படைத்த பொழுது, மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவியிருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடிக் கொண்டிருந்தது. Okay. இப்போ இந்த 12 வசனத்தை படிக்கும்போது, இந்த இடத்துல என்ன சொல்றாரு கடவுள்? நல்ல ஒரு வார்த்தைய சொல்றாரா? இல்ல அந்த சிட்யூவேஷன் அந்த கடவுள் சொல்லல. அந்த சிட்யூவேஷன பத்தி சொல்றாரா? தொடக்கத்தில் விண்ணுலகையும், மண்ணுலகையும் கடவுள் படைத்த பொழுது, மண்ணுலகு எப்படி இருந்ததாம்? உருவற்று இருந்தது. வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. இந்த 3மே நல்லதா? கெட்டதா? கெட்டது. கெட்டது. உருவற்று இருந்தது, வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மீது இருள் இருந்தது. அப்போ இந்த இடத்துல இந்த கெட்டது நடக்கும்போது அங்க தூய ஆவியானவர் இருந்தாரா இல்லையா? இருந்தாரு. அசைவாடி கொண்டு இருந்தார். அப்போ அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஜாலியா சன் பாத் எடுத்துட்டு இருக்காரு. ஏன் அவரால வந்து ஹெல்ப் பண்ண முடியாதா? அங்க வார்த்தை இல்ல. பிரைஸ் தி லார்ட். அப்போ பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்குது. ஆனா அந்த இடத்துல ஆவியானவரும் இருக்கிறாரு. ஆனா ஆவியானவரால எதுவும் செய்ய முடியல.
அவர் பாட்டுக்கு நீ என்னதான் நடக்கட்டும், நான் என்ன பண்ண முடியும் எனக்கு தெரியும், ஆனா நீ பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அவர் கடவுள் பேச வரைக்கும் ஜாலியா அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு இருக்காரு வாட்டர்ல. பிரேஸ் த லார்ட். அப்போ கடவுள் யோசிக்கிறார், நீ ஸ்விம் பண்ணது போதும், வா வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, கடவுள் அப்பொழுது ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றிற்று, கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். ஓகே, இந்த ஒளி தோன்றுக அப்படின்னு சொன்னா இது என்ன ஒளி? கடவுளுடைய வார்த்தை என்கிற ஒளி. அந்த அந்த வார்த்தையில மறைஞ்சிருக்கிற அந்த மகிமை. ஓகேவா? அந்த லைட்ன்னு சொல்றான். அந்த லைட்ன்றது என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் வாட்டி படிக்கும்போது, ஓ! கடவுள் முதல்ல லைட்டு தான் கிரியேட் பண்றாருன்னு சொல்லிட்டு படிச்சேன். அப்போ ஸ்லைட்டா கொஞ்சம் கீழ வரும்போது 7வது 8 எங்கேயோ ஒரு இடத்துல 5ல நினைக்கிறேன். ஓகே. ஒளிக்கு பகல் என்றும், இருளு ஓகே. ம். வானம் தோன்றுக வானத்தை விளக்கி ஓகே. இங்க பாருங்க. அவை மண்ணுலகிற்கு ஒளி தர விண்வெளியினில் ஒளிப்பிழம்பாக இருக்கட்டும் என்றார், அவ்வாறே ஆயிற்று. ஓகே. சன் அண்ட் மூன் அப்பதான் படைக்கிறார். அப்போதான் டவுட் ஆச்சு. அப்போ இது என்ன ஒளி? அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 3 இது விஷயம் இருக்குல்ல. மண்ணுலகு உருவற்று இருந்தது, வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. சோ அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, கடவுளுடைய வார்த்தை அங்க வந்து அந்த மகிமைய கொண்டு வருது. ஷெக்கினா குளோரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷெக்கினான்றது தமிழ்ல எப்படின்னு சொல்லணும்னு தெரியல. ஓகேவா? குளோரின்றது வந்து ஒரு மகிமை. அதுதான் கடவுள் வந்து இந்த இடத்துல சொல்றார். கடவுள் ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றிற்று. ஒளி நல்லது என்று கண்டார், ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 3 விஷயம் நடந்திருக்குது. ஒண்ணு வந்து மண்ணுலகு உருவற்று இருந்தது, தூய ஆவியானவர் அசைந்தாடி கொண்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் கடவுள் ஒளி தோன்றுகன்றது சொன்னார். இப்போ இந்த இடத்துல என்ன விஷயம் நம்ம பார்க்கணும்னா, கடவுள் வந்து பார்த்தாரு. இந்த உலகம் வெறுமையாக இருக்குது, உருவற்று இருந்தது, ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. அந்த 3 விஷயத்தையும் அவர் பேசல. அந்த 3 விஷயத்தையும் நோக்கினார். ஆனா அத வந்து பேசல. அவருக்கு என்ன தேவையோ அத பேசினார். நம்ம வாழ்க்கையிலுமே உரு உருவற்று இருக்கிறது, வெறுமையாக இருக்குதா? உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப இருளா இருக்குதா? அந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, என்ன பார்க்குறீங்களோ அத பேசாதீங்க. மாறாக உங்களுக்கு என்ன வேணுமோ அத பேசுங்க. ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். அவ்வளவுதான் முடிஞ்சது. அவர் டார்க்னஸை பத்தி அவரு அந்த தீமையானதை பத்தி பேசவே இல்லை. ஆனா நம்ம வாழ்க்கையில நாம் என்ன பண்றோம்? எது என்ன இருக்குதோ அதை தான் நாம் பேசுறோம். ஒரு நிமிஷம். சாரி. நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி இருள் இருக்கும்போது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது, நாம என்ன பண்றோம்? பிரச்சனையை தான் பேசுறோம். அப்படியே நாம கடவுளோட வார்த்தையை பேசணும், கடவுள் அதை செய்வாருன்னு நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் எப்படி செய்ய முடியும்? இதுதான் நம்மளுடைய உள்ளம் புதுப்பிக்கிறது. இந்த உலகத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன இருக்குதோ அதை தான் பேசுவாங்க. ஆனா கடவுள் என்ன சொல்றாரு? என்னுடைய ராஜ்யத்துல இருக்கிறியா? நான் ஏற்கனவே என்ன பேசணும்ட்டு உனக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீ பேசாம
கடவுள் எனக்கு எதுவும் செய்ய மாட்டேன்றாரு, எதுவும் செய்ய மாட்டேன்றாருன்னா எப்படி என்னால செய்ய முடியும்? நீ தப்பா பேசுனதா எப்படி என்னால செய்ய முடியும்? நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன், ஒளி தோன்றுக அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசினேன், நீங்களும் அதையே பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க எதுவுமே பேச மாட்டேன்றீங்க. அதுக்கு நாம என்ன பண்றது? அப்போ நம்மளுடைய தேவையற்ற வார்த்தைகள், விசுவாசமற்ற வார்த்தைகள் என்ன பண்ணுதுன்னா, கடவுள் நமக்கு செய்ய வேண்டிய அனைத்து நல்ல காரியத்தையும் தடை செய்யப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். இப்போ இதே பார்த்துக்குவோம். யோவான் ம். ஓகே. இந்த வாக்குன்றது வேர்டுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கும். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. இவ அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது. அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. யோவான் வந்து டைரக்டாவே அவர் வந்து இந்த ஜீனியாலஜிலாம் சொல்லல. அவருடைய காஸ்பல் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அவருடைய சுவிசேஷம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். மத்தவங்கள மாரி இருக்காது. அவர் ஸ்ட்ரெயிட்டா போறாரு. ஆதி காலத்துல என்னவா இருந்தது? முதல்ல வாக்கு இருந்தது. கடவுளுடைய வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது. கடவுள் பேசுறாரா? அந்த வார்த்தை கடவுளாகவும் இருந்தது. வார்த்தை தான் கடவுள். கடவுள் தான் வார்த்தை. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. அப்போ கடவுள் கடவுள் இயேசு கிறிஸ்து வச்சுதான் எல்லாத்தையும் அவர் வந்து படைச்சார். ஓகேவா? இது நம்ம தெரிஞ்சு முக்கியமான விஷயம். தொடக்கத்தில் மாத்தி கூட செஞ்சுக்கலாம். இயேசு இருந்தார். இயேசு கடவுளோடு இருந்தார். இயேசு கடவுளாயும் இருக்கிறார். இயேசு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கூட மாத்திக்கலாம். இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. என்ன நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா எல்லாமே அது இருக்கு. நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து 12 ஓகே. 4வது பாருங்க. அவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளிய 3வது ஆதியாகமத்துல தொடக்க நூல் 1:3ல பார்க்கிற அந்த ஒளிய யோவான் இங்க கொண்டு வரார். அவரிடம் வாழ்வு இருந்தது. கடவுளுடைய வார்த்தை தான் வாழ்வு. அந்த வார்த்தை மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அவ்வாழ்க்கை மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. கடவுளுடைய வாழ்க்கையை ஒளியா இருந்தது. கடவுள் பேசுற அந்த வார்த்தை ஒளியா இருந்தது. இயேசு ஒளியா இருந்தார். இயேசு பேசுகிற வார்த்தை ஒளியா இருக்குது. அது மனிதருக்கு ஒளியா இருந்தது. அப்போ கடவுளுடைய வார்த்தை எடுத்து உங்க வாழ்க்கையில நீங்க பேசுனீங்கன்னா, அந்த மகிமை, அந்த ஷெக்கினா குளோரி, அந்த மகிமை வந்து உங்க வாழ்க்கையிலையும் செயல்படுத்த நம்மளால முடியும். பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அதாவது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கணும்னா, லைட் டார்க்னஸ் டஸ் நாட் காம்ப்ரிஹெண்ட் அப்படின்னு வரும். அதாவது ஒரு இருட்டான ஒரு ரூம்ல நீங்க முதல்ல போய் என்ன பண்ணுவீங்க? லைட்ட தான் போடுவீங்க. கரெக்ட்டா? பிரேஸ்க்கு அந்த லைட்ட போட்டோனே அந்த இருள் வந்து ஓடி போயிடும். ஏன் ஓடுது? எதுக்கு ஓடுதுன்னுலாம் தெரியாது. ஆனா ஓடி போயிடும். ஏன்னா ரூல். என்ன ரூல்? கடவுள் முதல்ல ஒரு ரூல் படைச்சார். இருள் இருந்தது. கடவுள் ஒளி உண்டாகுகன்னு சொன்ன பிறகு ஒளி வந்தது. ஒளி நல்லது என்று சொன்ன உடனே இருள் போயிடுச்சு. அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் லாவ நாம நம்ம வாழ்க்கையிலும் அப்ளை பண்றோம். உங்க வாழ்க்கை இருளா இருக்குதா? உங்க வாழ்க்கை கஷ்டமா இருக்குதா? கடவுளுடைய வார்த்தையை எடுத்து ஒளி உண்டாகுக. அப்படியே தைரியமா அறிக்கையிடுங்க. உங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒளி அது அப்படியே கரைஞ்சு ஓடும். அதுக்கு தெரியும். அதுக்கு தெரியாது. நாம ஏன் நாம ஓடுறோம்? ஆனா நாம ஓடணும். ஏன் ஓடுறோம்? எதுக்கு ஓடுறோம்? நம்ம பிரச்சனை இல்ல. கடவுளுடைய வார்த்தை ஒளிய கொண்டு வருதா? அந்த மகிமையை கொண்டு வருதா? நீங்களும் பேச ஆரம்பிங்க. உங்களுக்கும் அந்த மகிமைய நீங்க வந்து பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். நான் ஏன் வந்து கடவுளுடைய வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தைன்னு சொன்னேன்னு சொன்னா, லூகாஸ் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனங்கள் 30ல பார்ப்போம். ஓகே. 6ல இருந்து பார்க்கலாம்.
ஒரு இடத்துல வந்து நான் ஸ்டாப் பண்றேன். அந்த இடத்துல மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வைப்பேன். 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர். அவள் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகள் பாத்தீங்களா? இவ்வார்த்தைகள் கேட்டு அவர் கலங்கி, திடீரென்று வந்து ஒரு ஏஞ்சல் வானதூதர் வந்து, அந்த வானதூதர்லாம் நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். படத்துல வர மாதிரிலாம் இருக்காது. அது வந்து அவங்கலாம் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு இதுல இருப்பாங்க. அதாவது இப்போ மிருகம் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. நல்ல அழகா இருப்பாங்க. அவங்கள பார்த்தா நல்ல அந்த என்னது ஒரு அந்த பீஸ் அந்த இது நல்லா வரும். பிரைஸ் காட், தேங்க் யூ ஜீசஸ், ஹalleluya. ஆனா பார்க்கறதுக்கு வந்து ஜைஜான்டிக்கா இருக்கும். அது கிட்டத்தட்ட 12 அடி 12, 14 அடி உயரத்துல இருப்பாங்க. அந்த விங்ஸ்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். அந்த விங்ஸ்ல அப்படியே நம்மள கவர் பண்ணுவாங்க. பிரைஸ் காட். ஓகேவா? அந்த மாரி ஒரு வானதூதர் வந்து, "அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார்" என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவரே பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மீது நிழலிடும், அதனால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். ஓகே, இப்போ இந்த மரியாள் வந்து எப்படி வந்து கருவுற்றாங்க? இங்கிலீ நீங்க சொல்லுங்க, அப்புறம் நான் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தையை சொல்றேன். வார்த்தையினால. வார்த்தையினால. என்ன வார்த்தையை சொல்றாங்க? தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், ஹalleluya. அப்போ இந்த வார்த்தை தான் அன்னை மரியாளுக்கு கரு கருவாக வந்து இயேசு, அதாவது இயேசு வந்து அவங்கள வந்து கருவுறுறது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இங்கிலீஷ்ல வந்து that holy thing அப்படின்ட்டு சொல்லும். ஓகேவா? நாம வந்து மத்தவங்க கிட்ட பேசுவோம். நீ வா, உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். ஐ டெல் யூ சம்திங், தேர் ஆர் சம்திங் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு விஷயம். இங்க வா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீனும் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. என்ன விஷயம்? அதுதான் அந்த வார்த்தை. என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த டப்பா 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 டப்பான்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம். அதே மாதிரி இங்கேயும் சொல்றாங்க, தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயத குழந்தை இறைமகன் எனப்படும். ஓகே, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா, 26ல வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அப்போ கடவுள் வந்து அவருடைய வார்த்தைய இந்த கபிரியல் தூதர் மூலியமாக மரியாவுக்கு கொண்டு வருகிறார். அப்போ பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை கருவுற்று இயேசுவாக பிறக்கிறார். இயேசுதான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், ஹalleluya. அப்போ இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகள். பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். அதுக்கப்புறம் மரியா என்ன சொல்றா பாருங்க. உம் உறவினராகிய எலிசபெத்து முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரிக்கிறார். கருவுறு இயலாதவர் என்று சொல்லப்பட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுள் அறியாத ஒன்றும் இல்லை. ஓகே, இப்ப பாருங்க. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். மரியாவும் என்ன பண்றாங்க? ரெஸ்பாண்ட் பண்றாங்க. வார்த்தை மூலியமா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. நான் ஆண்டவரின் அடிமை, உட்சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். பிரைஸ் தி லார்ட். அது இப்போ அந்த அந்த பேச்சை கேட்ட பிறகுதான் என்ன பண்றாங்க, ஏஞ்சல் கேப்ரியல் போறாங்க. புறப்பட்டு சென்று என்ன பண்றாங்க, கடவுள்கிட்ட போயிட்டு நீங்க சொன்னதை நான் சொல்லிட்டேன், அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க.
பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். எல்லாமே இந்த இன்டராக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வார்த்தையில தான் நடக்குது. ஒரு வார்த்தையை வச்சு என்ன பண்றார்? கடவுள் இந்த உலகத்தையே உருவாக்குறார். அதே வார்த்தையை வச்சு இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவையும் இந்த உலகத்துக்கு கொண்டு வரார். அந்த வார்த்தையை வச்சு நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அதான் சொல்றாங்க, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. அப்போ அந்த வார்த்தைய நாம எப்படி உபயோகிக்கணும்? ஓகே. இன்னொரு நல்லதெல்லாம் நடக்குதா? இப்ப இன்னொரு இடத்துல பாருங்க. 3வது அதிகாரம். ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. இங்க பாருங்க, இங்கேயும் ஒரு வார்த்தையை வச்சுதான் இந்த உலகத்துக்குள்ள கீழ்ப்படியாமைய சாத்தான் என்ன பண்றாரு? இந்த பெண்மணி மூலியமா கொண்டு வரான். அந்த பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார். இதுதான் நாம எபேசியர் 4:29 படிக்கிறோம். அளவற்ற வார்த்தை, தேவையான வார்த்தை மட்டும் பேசணும். என்ன சொன்னா? உண்ணக்கூடாத உண்மையா அப்படின்னு சொன்னா, ஆமா உண்ணக்கூடாது, அவ்வளவுதான், அப்படியே விட்டு போயிருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நாங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறி நீங்கள் தொட்டால் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார். அப்படி சொல்லவே இல்லை. இதுதான் தேவையில்லாததெல்லாம் பேசக்கூடாது. பிரேஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு விஷயம், ஒரு ஒரு பெண்மணியானவங்க ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேச முடியாது. யோசிப்பாங்க. இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில போயிட்டு இருக்கோம்னா, இப்போ நான் போயிட்டு இருக்கோம்னா, திடீர்னு போயிட்டு நான் ஒரு 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 பொண்ணு கூட பேசணும்னா, அந்த பொண்ணு என்கிட்ட பேசுறதுக்கு யோசிப்பாங்கல்ல. கரெக்டா? என்ன திடீர்னு இவன் நம்மகிட்ட பேசுறான், உண்மையா இல்லையா? நிறைய அவங்க டக்கு 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 டக்குன்னு நிறைய சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். அப்போ இங்க பாருங்க, அந்த பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள அது சகஜமா பேசுறார். அப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஏற்கனவே கான்வர்சேஷன் இருந்திருக்கு. அவன் அந்த பாம்பு மட்டும் இல்ல, எல்லா மிருகங்களும் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அது சொல்லப்படல, ஒரு ரெவலேஷன்ல நான் சொல்றேன். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடவுள் அங்க முன்னாடியே சொல்றாரு பாருங்க, ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளில் எல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அவன் தேடிக்கிட்டே இருக்கலாம், யார் மூலியமாவது என்ன பண்ணணும், உள்ள இந்த 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 ஆதாம் ஏவாளையும் அவன் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப வயசா இது பண்ணி பாம்பை கரெக்டா செலக்ட் பண்ணி அந்த இடத்துல அனுப்புறான். பிரைஸ் தி லார்ட். அப்போ பாம்பு பேசிச்சுன்னா அந்த இடத்துல அந்த டைம்ல பேசியிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது அது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. பாம்பு பெண்ணிடம் அது முடியல பாருங்க. பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சாத்தான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பொய். யோவான் 8:44. சாத்தானே உங்களுக்கு தந்தை, உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பதே உங்கள் விருப்பம். தொடக்கம் முதல் அவன் ஒரு கொலையாளி, அவனிடம் உண்மை இல்லாததால் அவன் உண்மையை சார்ந்து நிற்கவில்லை. அவன் பொய் பேசும்போது அது அவனுக்கு இயல்பாக இருக்கிறது, ஏனெனில் அவன் பொய்யன், பொய்மையின் பிறப்பிடம். சாத்தான் பேசுறது பொய். அப்போ கடவுளுடைய வார்த்தையை தவிர்த்து நீங்க ஏதாவது ஒரு வார்த்தையை கேட்டீங்கன்னா அது சாத்தானிடம் இருந்து வருகிறது. அது ஒரு பொய். சாத்தான் சொல்றது எல்லாமே பொய் தான், அவன்கிட்ட உண்மையே கிடையாது. அந்த பொய்யை என்ன பண்ணுவானா, உண்மையா அப்படியே, அதாவது
ஒரு ஒரு பழைய காலத்தில் ஒரு ஒரு வீடியோ ஒன்று பார்ப்பேன். ஓகேவா? அது என்னன்னா, ஒரு பஸ்ல வந்து ஒரு ஆக்டர் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஒருத்தர் வந்து மல்லிப்பூ விப்பாரு. ஸோ இவர் என்ன பண்ணுவாராம், இல்லப்பா எனக்கு வேணாம், வேணாம், வேணாம்னு சொல்லிட்டு இது பண்றாரு. கடைசியில எதையோ பண்ணிட்டு வாங்கிருவாரு. பிரைஸ் தி லார்ட். இப்படி இவ்வளோ பெரிய பண்டில் பெருசா இருக்கும். யோசிப்பாரு, இவ்ளோ குடுக்குறாங்களே பரவாயில்லையே வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இதுல வந்து வாங்கிட்டுவாரு. ஸோ அவன் வித்துட்டு ஓடுருவான். டேய் 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 எங்கடா ஓடுறன்னு சொல்லிட்டு அவன் விட்டுடுவான். சரி ஓகே நம்ம எடுப்போம்னு சொல்லிட்டு அத ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த மல்லிப்பூ வந்து சின்னோண்டு அளவு தான் இருக்கும். மத்ததெல்லாம் இவ்ளோ பெரிய பேப்பரா இருக்கும். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். என்னன்னா, அவன் பொய்ய குடுத்துட்டான். ஆனா, அந்த பொய்ய பெருசா உண்மை மாரி குடுத்துட்டான். ₹50 இவ்ளோ கிடைக்குதே! இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இந்த அ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. 2 சோப்பு வாங்குனா, 1 சோப்பு டப்பா ஃப்ரீன்ட்டு ஒரு விளம்பரம் பார்க்குறோம். ஓகேவா? ஆனா, நாம என்ன பண்றோம்? அந்த சோப்பு டப்பாக்காக 2 சோப்ப போய் நம்ம வாங்குறோம். அது சோப்பு டப்பாவோட உண்மையான விலைன்னு பார்த்தீங்கன்னாலே ரூ. 10. ஆனா, அந்த ஃப்ரீன்ற ஒரு ஒரு கான்செப்ட் நம்ம மைண்ட்ல வந்துருச்சு. ஓகேவா? அந்த ஃப்ரீன்ற ஒரு கான்செப்ட் என்ன பண்றோம், ரூ. 50 வாங்க வேண்டிய சோப்ப ரூ. 100 வாங்கிட்டு, ரூ. 10 மதிப்புள்ள அந்த சோப்பு டப்பாவ நம்ம வந்து இலவசமா பெறுறோம். கேட்டா நம்ம இலவசம் அப்டின்றோம். சோப்பு தானே நம்ம அடுத்த மாசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம், இது பண்றோம். ஸோ இதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சாத்தானுடைய தந்திரம். அதனால நான் ஃப்ரீயா குடுக்கறதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லல. யோசிச்சு வாங்கணும்னு தான் நான் சொல்ல வரேன். சாத்தான் எந்த நேரத்திலயும் வந்து பேசுவான். அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு பொய்ய அப்படியே பண்டிலாக்கி பெருசா காட்டி, அத வந்து உண்மைன்னு காட்டுவான். ஆனா, நீங்க ஓப்பன் பண்ணும்போது, அது வந்து பொய்யா தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸோ நம்ம இன்னைக்கு இதோட நிறுத்துவோம். இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ நாம பார்த்தோம். கடவுளுடைய வார்த்தைய வச்சு, கடவுள் வந்து இந்த உலகத்த படைக்கிறார். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் என்னெல்லாம் இயேசு கிறிஸ்து வரத பத்தி சொல்றாரு. இந்த வார்த்தை மூலியமாக தான் இயேசு இருக்கிறார். இயேசு தான் வார்த்தைன்றத நம்ம பார்த்தோம். அதே மாரி இந்த வார்த்தைய வச்சு ஒரு பொய்ய கூட எப்படி வந்து உண்மையா சாத்தான் சொல்றதையும் நம்ம வந்து பார்த்தோம். அப்போ நம்ம இந்த வார்த்தைய வச்சு தான் அது கெட்டதா, நல்லதான்றத வந்து நாம வந்து பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அத கேள்விகள் எதா இருக்குதா? அப்படி இல்லன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து நன்றி எழுதல் ப்ரேயர் பண்ண முடியுமா? இதோ சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். ம். நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. ஆவியான தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்று நாங்கள் படித்த இந்த வார்த்தை எப்படி எங்கள் வாழ்வில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு கிடைத்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையும் அது எத்தகையது என்பதை நாங்கள் கூர்ந்து கவனித்து, அது கடவுளின் வார்த்தையா சாத்தானிடமிருந்து வருகிறதா என்பதை எப்படி நாங்கள் வேறு பிரித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வகுப்பின் மூலம் சகோதரர் சொல்லி கொடுத்ததை நாங்கள் எங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் எடுத்து ஒவ்வொரு வார்த்தைக்கு உரிய அந்த மதிப்பை நாங்கள் உணர்ந்தவர்களாக இறை வார்த்தையை கொண்டு எங்கள் வாழ்வை எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் தாமே இன்று எங்களுக்கு சகோதரர் மூலம் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் வாழ்வை புதிதாக்கும்படிக்கு ஆண்டவரே, இறை வார்த்தை எங்கள் வாழ்வில் பயனுள்ளதாகும்படிக்கு எங்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உமது தூய நாமத்தில் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்வை புதிதாக்கி நாங்கள் பிறர் வாழ்வில் ஒரு சாட்சிகளாகவும் பிறர் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக வாழும்படிக்கு தகப்பனே, எங்களை பெயர் சொல்லி அழைத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்தை தந்ததற்காக நன்றி. உமது அழைப்பிற்காக நன்றி செலுத்தி இந்த எளிய ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் நல்ல ஜீவன் பிதாவே ஆமென். ஆமென். பிதா சுதன் பரிசுத்தாவியாலே ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் Praise யூ God. ஜீசஸ். ஹalleluya. ஸோ திருப்பியும் நாளைக்கு நம்ம 6:30 மணிக்கு பார்ப்போம். காட் பிளஸ் யூ ஆல். பாய்.